ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எஸ்டர்டே நைட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு வேணும் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, ஸோ வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லுவாங்க, ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். தி மூன். ஓகே, ஹெர்மிட், King of Cups, Hangman, Fool. Okay. Bottom of the deck, Page of Pentacles. Fool, Nine of Swords, Magician, Devil, Ten of Pentacles. Bottom of the deck, Three of Wands. The Master, Illusion, Fighting, Control, Celebration, bottom of the Totality. Okay. ஓகே, இப்போ நம்ம வீட்டில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் எஸ்டர்டே நைட்டு உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மார்ஷன் ஒரு கார்டு வந்துട്ടുണ്ട്. ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, ஸோ இவர் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். ஸ்பெஷல் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சன் வந்து ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் மற்ற பர்சன்ஸ் மாதிரி இப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அந்த லவ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா சைட் அடிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் அந்த பர்சன் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இவங்களோட தாட் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், ஸோ ஃபேமிலிக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ எல்லாமே பார்த்து பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஸோ எப்பவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃப்ரீடாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வந்து மேலே நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும், நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும் ரொம்ப. ஸோ நமக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கணும், ஸோ அந்த டார்கெட் படி நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும். ஸோ இப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. இப்படி ஸோ இந்த பர்சன் வந்து இப்போ ஒரு இப்போ லவ் பண்ணியோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயோ டைமை வந்து வேஸ்ட்டு பண்ணாத ஒரு பர்சன். அப்படி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தாலும் அட்டாச்மெண்ட்டும் இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாருன்னா அதெல்லாம் இவருக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. அதுக்காக அந்தளவுக்கு டைம் இவர் வந்து பீரியட் ஆஃப் டைம் ஒதுக்க மாட்டார். இவரோட எண்ணங்கள் ஃபுல்லாகவே வந்து பெரிய ஆளாக நான் கொஞ்சம் சம்பாதிக்கணும், நான் வந்து எனக்கு லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இவருக்கு. ஓகே. அட்டாச்மெண்ட் இருக்காது. ஓகே. அப்போ ஸ்டார்டிங்கில்
இவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்போ இவர் வந்து பக்கா செல்ஃபிஷ்ஷாக இருந்திருப்பார். ஓகே. ஸோ இவர் பக்கா செல்ஃபிஷ்ஷாக இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்டாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஏன்னா நமக்கு ஃபுல் கார்டு வந்திருக்குது. ஸோ அப்போது இந்த பர்சன் இந்த ஸ்டார்ட்டிங்கில் எனக்கு கொடுத்த ஸ்நேகத்தையும் இல்லைன்னா கேரிங்கையும் இல்லைன்னா ஒரு லவ்வையும் இந்த பர்சன் கொஞ்சம் கூட வந்து மைண்டு பண்ணிட்டில்ல, அதை சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, இந்த கனெக்ஷனை சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகத்தை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, ஏதோ டைம் பாஸுக்கு ஏதோ பார்த்துட்டோம், பழகிட்டோம், பிடிச்சிருக்குது, ஓகே கொண்டு போவோம், கரெக்டான டைம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நம்மளை விட்டு ஒரு டைம் போகுதுன்னா போகட்டும், இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே இருந்தாலும் நான் ஆஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே என்னை விட்டு போனாலும் நான் ஆஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சுச்சுவேஷன் இந்த போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உண்டு. ஓகே. அட்டாச்மெண்ட் இல்லை. ஏன்னா இவருக்கு அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஃபுல்லாகவே இவருக்கு ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட் இருக்கும். அதை தவிர்த்து இவருக்கு அந்த மணிக்கு மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும், கெரியருக்கு மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும். பட் அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அந்த அளவுக்கு இவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. ஏன்னா இங்கே நமக்கு ஃபேமிலி வர தேர்ட் பார்ட்டியாக நமக்கு இங்கே இருக்குது. ஓகே. ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக நமக்கு இருக்குது. ஸோ அந்த பர்சன் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் எந்த வரைக்கும் இது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போகட்டும். ஸோ தெரியும் ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆனாலும் ஓகே, என்னை விட்டு போனாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே, இது ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைச்சாலும் ஓகே, என்னை விட்டு போனாலும் ஓகே, எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே, எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவைன்னு எனக்கு இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே இம்பார்ட்டன்ஸ் ஏற்கனவே இந்த போஸ்ட்டோட கேரக்டர் நான் என்ன சொன்னேன், இவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இவருக்கு இஷ்டம் இல்லை, அதுக்கு அது டைமும் இல்லை. ஏன்னா இவருக்கு மைண்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா சம்பாதிக்கணும், டாப்பில் வரணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் நமக்கு கண்டோன்னு ஒரு கால் டைரெக்டாக வந்துட்டு மேபி இந்த போஸ்ட்டோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இவர் இருக்கக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ இவர் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுவார். பட் இவரை யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இவர் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார். பட் இவர் யாராவது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு இவருக்கு யாராவது ரூல்ஸ் போடுற மாதிரியும் இவர் யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவருக்கு தெரிஞ்சுட்டு இவர் அந்த இடத்த விட்டு நைஸாக ஓடிடுவார். யாரோட கண்ட்ரோலுக்கு இவர் நிற்க மாட்டார். ஃப்ரீடமாக இருக்கட்டும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் போயிட்டுருக்குது. ஏன்னா இதில் ஒரு சிலருக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. ஒரு சிலருக்கு எல்லாருக்குள்ள ஏன்னா நமக்கு 3 ஆஃப் வான்ஸ் வந்துருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி லாங் பீரியட் ஆஃப் டைம் கடந்து போயிட்டுருக்கலாம். ஓகே. அப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் கொடுத்த ஸ்நேகத்தை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, உங்களை சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் எதையுமே சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, உங்களை கொஞ்சம் கூட மைண்டும் பண்ணிட்டு இல்லை. நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பர்சனோட லைஃப்பில் இருக்கணும், நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த பர்சனோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், இவங்க நம்ம கூட லைஃப் லாங் இருக்கணும், இந்த பர்சனோட கேரிங் எனக்கு தேவை, இவங்க கொடுக்குற லவ் எனக்கு தேவை, அது எதுவுமே இந்த பர்சன் மைண்டே பண்ணிட்டு இல்லை. இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அவங்க போகிறதா இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி இவர் வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இவர் நின்றுட்டு உண்டு. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் கொடுக்க அளவுக்கு நீங்கள் ஸ்நேகத்தை கொடுத்து இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட்டை, ஒரு ஸ்டெபிலிட்டியை ஒன்றுமே தராமல் ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்நேகத்தை கொடுத்து இவங்களுக்கெல்லாம் ஒரு பலனும் இல்லை. இவங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு ஸ்டெபிலிட்டி இவர் ஸ்ட்ராங்காகவே தந்திருக்க மாட்டார். இவர் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துப்பார். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற டைமில் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்போ வேணாலும் நம்மளுக்கு இந்த போஸ்டோட கேரக்டர் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். இவங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு இன்னசென்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா போக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருக்காங்க, இவங்க வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ இவங்க எப்போ வேணால் நம்மளை விட்டு போவாங்கன்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துருக்கும். அதே மாதிரி இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு குதிச்சிருப்பாங்க. மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெச்சூரிட்டியாக கொண்டு போகலை, உங்களை மெச்சூரிட்டி அவங்க எடுக்கலை, சீரியஸாக எடுக்கலை, வேறு ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்த ஸ்நேகத்தை சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை. ஸோ அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கும். ஓகே. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து டோட்டலாக ஒரு இல்யூஷனில் மாறிட்டு உண்டு. டோட்டலாக ஒரு இல்யூஷன் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன், ஏன்னா நமக்கு டோட்டாலிட்டின்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ அந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ இந்த பர்சன் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் சரி, இன்னொரு பர்சன் கூட இருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷனில் அந்த பர்சன் இருந்தாலுமே, கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அந்த பர்சன் இருந்தாலுமே
ஸோ உங்கள் கூட சேரும்போது மட்டும்தான் அந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகும். ஓகே. அப்படி நினைக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி மேபி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போனாலும் இவர் ரெடி ஆகிட்டு உண்டு. ஓகே, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், போகனா போகட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இவர் நிற்கக்கூடிய இவர் நின்றுப்பார். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இவருக்கு நான் சொன்னேன்ல, இந்த டோட்டாலிட்டி சொல்லும்போது உங்கள் கூட சேரும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இவருக்கு ஃபீல் ஆகும். பட் இவர் அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு டோட்டலாக ஒரு ஹேங்கர்மேன் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு, ஒரு ஸ்டக் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு. ஓகே, மெமரி இவரோட ஃபிசிக்கலாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனில் வந்தாலும் இவரோட மைண்டுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே உண்டு. மைண்டை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் ஃபிசிக்கலாக செப்பரேஷன் ஆகிருப்பீங்க. பட் இந்த பொருளோட மைண்டுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே உண்டு. மைண்டை விட்டு இந்த பொருளோட மைண்டை விட்டு இப்போ ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களை வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வைக்கலாம், கான்டாக்டில் பிளாக் பண்ணி வைக்கலாம், ஸோ எங்கேயும் பிளாக் பண்ணி வைக்கலாம். பட் மைண்டில் பிளாக் பண்ண முடியாதுல்ல. மைண்டுக்குள்ளே எப்போவுமே தாட் வந்துட்டே தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி இவர் வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து ஹேட் பண்ணாலும், எந்த அளவுக்கு பவரில் இவர் நின்னாலும், எந்த அளவுக்கு உங்களை பிடிக்காத மாதிரி இவர் காட்டிக்கிட்டாலும், பட் இவருக்கு மைண்டுக்குள்ளே வந்து இவர் வந்து உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன இவர் வெளியே ஃபிசிக்கலாக இவர் எந்த கூத்து காட்டினாலுமே மைண்டுக்குள்ளே எப்போவுமே நீங்கள் உண்டு. மைண்டுக்குள்ளே இவரால் மூவ் ஆன் பண்ணவும் முடியலை, அதை விட்டு வெளியே வரவும் முடியலை. அப்படி நினைக்கக்கூடிய டைமில் இவர் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகும் இவரால் மூவ் ஆன் பண்ண முடியலை, மறக்க முடியலை. ஸோ இப்போ என்ன சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகும் பார்த்தீங்கன்னா இவர் போகக்கூடிய டைமை இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அப்போ உங்கள் நேம் ஏதோ பார்க்கும்போது டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ ஏதாவது பர்சனை பார்க்கும்போது உங்களை மாதிரியே ஃபீல் ஆகும். நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி ஃபீல் ஆகும். இல்லைன்னா ஒரு டிவியில் ஒரு நல்ல சாங்ஸ் கேட்கக்கூடிய டைமில் டக்குன்னு உங்கள் ஞாபகம் வரும். ஸோ இல்லை மொபைல் எடுத்து பார்க்கக்கூடிய டைமில் ஏதாவது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும்போது இவரால் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவருக்கு எப்போவுமே அந்த ஞாபகம் மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்குது. உங்களை பற்றி அந்த மைண்டுக்குள்ளே அந்த தாட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ போக போக இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த லவ் வந்து அப்படி மூவ் ஆன் ஆகும் பார்த்தா நாளுக்கு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. செப்பரேஷனில் இந்த பர்சனோட லவ் கம்மியாகும் பார்த்தா நாளுக்கு நாள் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே இந்த காதல் இந்த லவ்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படி நினைக்கக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஃபஸ்ட்டு ஸ்டக் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் மாஸ்டர் கார்டு நான் சொன்னேன், இவர் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைப்பார். பட் இவரோட கண்ட்ரோலில் யாருமே நிற்க மாட்டார். ஸோ மெஜிஷியன் அந்த மாதிரி இவருக்கு லைஃப்பில் இவர் என்ன நினச்சாலும் இவர் அதை அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன். இவர் என்ன நினைக்கிறாரோ அதை சாதிப்பார், இவர் என்ன நினைக்கிறோ அதை அட்ராக்ட் பண்ணி எடுப்பார். ஸோ இவரோட மைண்ட் இவர் அதில் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஸோ அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா இவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் எடுக்கிற முடிவு தப்பாக எப்போவுமே ஆகாது. ஸோ அப்படி ஒரு இது உண்டு. பட் முறையாக உங்களோட செப்பரேஷன், உங்களோட லவ் முறையாக இந்த பர்சனை வந்து ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன், ஒரு ஹேங்கர்மேன் ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, இவருக்கு மைண்டை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் அது மட்டும் இல்லாமல் மைண்டை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஹெர்மிட்டோட மோடுக்கு வந்துட்டு இந்த பர்சன். ஹெர்மிட் கார்டு நமக்கு வந்திருக்குது. ஓகே, ஸோ ஹெர்மிட்டோட மோடுக்கு இந்த பர்சன் வந்துட்டு இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை, உங்களை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ வந்து இவருக்கு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பீஸ் இல்லை, மைண்டை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஒரு பீஸ் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் லவ் இருக்குது. இவருக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவருக்கு அந்த ஸ்நேகம் வந்து வேல்யூ புரியாமல் இருக்கலாம். பட் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவர் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வரக்கூடிய டைமில் தான் இவங்க உங்களை திங்க் பண்ணுறாங்க. ஓகே, மூவ் ஆன் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இவர் வந்து ஃபைட்டிங் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இவர் முடிஞ்ச வரைக்கும் இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட இவரே ஃபைட் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன சொல்லுது, உங்களை பற்றியான ஞாபகங்கள் வரக்கூடிய டைமில் இருக்கட்டும், ஸோ இல்லை நம்ம உங்களை பற்றியான ஒரு ஆசை வரக்கூடிய டைமாக இருக்கட்டும், இவருக்கு எமோஷன் கூட இவர் ஃபைட் பண்ணுறாரு. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ ஒரு மனுஷன் வந்து ஒருத்தவங்க வந்து இப்போது ஒரு நாள் 2 நாள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ
அது ஒரு 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 ஷார்ட் பீரியட் டைமில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஓகே. ஸோ என்னை வந்து மைண்டை விட்டு மூவ் ஆன் ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப் இது. ஓகே. அப்போ இவர் முடிஞ்ச வரைக்கும் இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. உங்களை பற்றி நினைக்கக்கூடாது. ஸோ உங்களை பற்றின தாட் வரக்கூடாது. ஸோ உங்கள் கூட இந்த ஸோ உங்களை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணக்கூடாது. ஒரு கால் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் நீங்கள் இந்த பர்சனல் லைஃப்பில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போசர். ஏன்னா இவர் ஒரு மார்ஷல் கார்டு சொல்லும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு எப்போவுமே இவர் வந்து சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், ஃபேமிலி சந்தோஷமாக வச்சுக்கணும், தேவையில்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் விழுந்துடக்கூடாது. தேவையில்லாமல் ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் நம்ம விழுந்துட்டோன்னா நம்மளை எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்தவங்களோட பேச்சை நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். நம்மளோட பவர் அந்த இடத்துல போயிடும். அப்படி நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இவருக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னா, நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டோன்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும், நம்மளோட பவர் போயிடும், நம்ம அடுத்தவங்களுக்கு அடிமையாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வந்து தேவையில்லை. இவர் முடிஞ்ச வரைக்கும் இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஃபீலிங்ஸ் கூட, எமோஷன்ஸ் கூடயும் இவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. போகக்கூடாது, பேசக்கூடாது, இவங்களை பார்க்கக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, இவங்க நம்ம லைஃப்பில் வேண்டாம். ஃபைட்டிங் கார்டு நமக்கு வந்துடும். ஃபுல்லாகவே அவங்க எமோஷன் கூட அவங்க ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. என்ன தான் இவர் எமோஷன் கூட ஃபைட் பண்ணாலும் மைண்டை விட்டு நீங்கள் போகலை. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன் ஒரு கார்டு, 3 ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாக வந்துட்டு. இவர் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறாரு. இவருக்கு இப்போ உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. மைண்டை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஸ்நேகம் உண்டு. மைண்டை விட்டு இப்போ ஒரு ஆள் வந்து எத்தனை டைம் தான் வந்து உங்களோட தாட் வரக்கூடாது, உங்களை நினைக்கக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாது. எத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். போக 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 முடியாது. அந்த பர்சனால் மூவ் ஆன் ஆக முடியலை. அவர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு. முடிஞ்ச வரை எமோஷன் கூட ஃபைட் பண்ணி பார்த்துருப்பாரு. பட் இவரால் மூவ் ஆன் ஆக முடியலை. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. பட் அதை வந்து ஒழிச்சு வைக்கிறாரு. ஸ்நேகத்தை இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதையுமே ஒழிச்சு வைக்கிறாரு. இவருக்கு இப்போ வந்து இவராக வந்து காதல் இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே ஸ்டார்டிங்கில் இங்கே கொடுக்கக்கூடிய கேரிங்கையும் அன்பையும் இவர் அதை சீரியஸாக உங்களை சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்து இந்த கனெக்ஷனை சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்து இவருக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எப்போதைக்கு வந்திருக்காது. பட் இவர் எல்லாத்தையும் அந்த டைம் கோட்டை விட்டுட்டார். ஓகே. பட் இப்போ இவருக்கு ஸ்நேகம் இருக்குது. மூவ் ஆன் ஆகிட்டுன்னு சொல்லும்போது இவருக்கு வந்து ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். நீங்கள் ஸோ இப்போ அவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இருக்குது. பட் இவர் வந்து ஸ்நேகத்தை வந்து இப்போ ஸ்நேகம் இருக்குன்னு ஒரு ஆள்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை. ஸ்நேகத்தை வந்து ஒரு நான் உன் மேலே எனக்கு இவ்வளோ லவ் இருக்குது, நான் அவனை இவ்வளோ இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். ஸோ ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது எனக்கு தெரியும். பட் இவர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்நேகத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு ஒரு அவங்களா ஒரு கற்பனை காதலில் வாழ்ந்துட்டுருப்பாங்களே, உங்களை பற்றி திங்க் பண்ணி ஒருத்து உங்கள் கூட நல்ல 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 மூமெண்ட்டாக இருக்கட்டும், கெட்ட மூமெண்ட்டாக இருக்கட்டும், 24/7 உங்களே திங்க் பண்ணிவிட்டு உங்களோட தாட்லேயே வாழ்ந்துட்டு அந்த ஃபீலிங்ஸை எமோஷன் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு ஒரு கற்பனை காதல் வாழ்ந்துட்டு ஒரு கற்பனையாக ஒரு காதல் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா. ஸோ அது மாதிரி அந்த போஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 ஆஃப் சோர்ஸ்னு ஒரு கார்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இவருக்கு லைஃப்பில் வந்து இவர் எத்தனையோ ரிலேஷன்ஷிப்பை கடந்து வந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் இவர் யாரை நினச்சாலும் இவர் அட்ட செகண்டில் தூக்கி எறிஞ்சிடுவாராக இருக்கும். ஓகே. இவர் யாருக்கும் அடிக்ட் ஆக மாட்டார். ஸோ இவருக்கு வந்து இவர் இப்போ ஒரு பர்சன் இவங்க எனக்கு வேண்டான்னு இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஸோ நெவர் இவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு பர்சன் முறையே இவர் ஸ்டக் ஆகிட்டார். ஏன்னா எந்த அளவுக்கு இவர் வந்து வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம், ஸோ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னால நமக்கு ஃபேமிலி பாதிக்கப்படும். ஸோ எந்த அளவுக்கு இவரை ட்ரை பண்ணாலும் இவரால் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே. இவரால் மூவ் ஆன் பண்ண முடியாத மூவ் ஆன் பண்ண முடியல. மைண்ட் அதாவது ஃபிசிக்கலாக வந்து எவ்வளோ செப்பரேஷன் நீங்கள் இருந்தாலும் மைண்டுக்குள்ளே எப்போவுமே நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே. அப்படி நினைக்கும் போது இந்த பர்சனுக்கு ஸோ நமக்கு 9 ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு இந்த பர்சனுக்கு முன்னாடி முன்னாடி உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலனா, முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை, உங்களை சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லைங்க இப்போ வந்து அதை சீரியஸாக எடுக்கிறாங்க, உங்களை சீரியஸாக எடுக்கிறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுக்கிறாங்க. ஸோ 9 ஆஃப் சோர்ஸ்
ஸோ நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பர்சனுக்கு புரியுது லைஃப்பில். இந்த பர்சன் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன். ஸோ நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன் நம்ம வர்றாங்க போகிறாங்க. பட் நம்ம நினச்சா யாரை வேணாலும் அட்ட செகண்டில் தூக்கி எறிஞ்சிடலாம். பட் இந்த ஒரு பர்சன் அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில். அப்படி நினைக்கும்போது இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வேணும். ஸோ உங்களை பற்றின தாட் நைட்டு டைமாக இருக்கட்டும், இன்னொன்று ஒரு பகல் டைமாக இருக்கட்டும். ஸோ உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது, ஸோ இந்த பர்சன் உங்களை வந்து அழ வச்சது, உங்களை ஒரு சீரியஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுக்காமல் அப்படியே விட்டது. ஸோ இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு கண்ணிலேருந்து அழுக வருது. ஓகே, கண்ட்ரோல். ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியும். ஸோ நைட்டு உறக்கம் இல்லை, டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டில்ல, உங்களை வந்து கேர் பண்ணிட்டில்ல, நீங்கள் கொடுத்த ஸ்நேகத்தையும் வாங்கிட்டில்ல. நம்ம லைஃப்பில் யார் இருந்தாலும் இவங்க நமக்கு ஸ்பெஷலான ஒரு பர்சன். பட் அவங்க இந்த அளவுக்கு நம்ம அவங்கள வந்து என்ன சொல்கிறது, கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு வந்து அழுக வருது. நைட்டு தூங்காமல் சடனாக எழும்புறது, தூக்கம் இல்லை, நிம்மதியாக தூக்கம் இல்லை. ஓகே, ஸோ உங்களோட தாட் இந்த பர்சனை ஸோ இப்போ நீங்கள் அப்போ அடிப்படையான எனர்ஜியில் இருக்கிறீங்க. ஸோ உங்கள் தாட் இந்த பர்சனை டிஸ்டர்ப் பண்ணுது. உங்கள் தாட் இந்த பர்சன் நிம்மதியாக உறங்க விடலை, சாப்பிட விடலை, வேலைக்கு போக ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஸோ உங்கள் தாட் நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செப்பரேஷனில் இருந்தாலும், நீங்கள் இந்த பர்சனை மைண்ட் பண்ணாமல் இருந்தாலும், நீங்கள் இந்த பர்சன் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும், உங்களோட தாட் இந்த பர்சனை வேட்டையாடுது. ஓகே, உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் பண்ண நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி காதலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு இலூஷனுக்கு ஒரு கற்பனையான ஒரு காதல் வாழ்ந்துட்டுருக்காங்க. காதல் யார்கிட்டே சொல்லாமல், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல், அவங்களுக்குள்ளவே 24/7 அவங்கள பற்றி நினச்சி ஜீவிச்சு ஒரு கற்பனை காதல் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லுவாங்களே. ஸோ அந்த இதில் தான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் நைட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹெர்மிட் கார்டு வந்திருக்கும். ஸோ இவருக்கு மைண்டுக்குள்ளே இவர் திங்க் பண்ணுறாரு, நமக்கு லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி ஃபேமிலி இம்பார்ட்டனா, இல்லை ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சன் இம்பார்ட்டனா. ஸோ யார் நம்ம லைஃப்பில் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். ஸோ அது திங்க் பண்ணுறாங்க. அப்படி திங்க் பண்ணிக்கிற டைமில் ஒரு கிங் ஆஃப் கப்ஸ், ஒரு கப்பு இவருக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணணும் இவருக்கு மைண்டில் உண்டு. ஸோ இவர் இப்போ ஒரு கப் இவருக்கு வந்து எல்லாமே ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ நமக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ட் இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு லைஃப்பில் இவர் யாரை வேணாலும் அட்டை சைக்கிளில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார். பட் நீங்கள் சொல்லும்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சன் உங்களை மூவ் ஆன் பண்ணவே முடியலை இந்த பர்சன். அப்படி நினைக்கும் போது இந்த பர்சன் வந்து நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் இந்த பர்சனுக்கு புரியுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நமக்கு மெஜிஷியன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு. ஓகே, ஒரு கப் இவருக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்களும் அவங்களும் சேர முடியாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இப்போ தடங்களாக இருக்குது. ஸோ இதனால் வந்து இப்போ எதனால் அந்த விஷயத்தை இவர் இப்போ தான் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம், எப்படி உங்ககிட்ட வரலாம். ஸோ மாஸ்டர் கார்டு சொல்லும்போது நம்மளால் தலை குனியாமல் எப்படி இதை ஓகே பண்ணுறது. ஸோ அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க நைட்டு டைம். ஒரு கப்பு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு. பட் இவருக்கு தலை கீழே குனியாமல் இவரை இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஓகே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இவர் திங்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மெஜிஷியன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சனுக்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மெசேஜ் அல்லது கால் ரிசீவ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாட்டம் ஆஃப் த பேஜ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த பர்சன் வந்து சீரியஸாக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறதுக்கான சுச்சுவேஷன் இப்போ கிடையாது. இந்த பர்சனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஓகே, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சன் இருக்கிறாங்க. நைட்டு உறக்கம் இல்லை, உங்கள் தாட் இந்த பர்சனை வந்து குத்த ஒன்று அடிச்சு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு மனுஷன் இப்போ எந்த அளவுக்கு தன்னோட காதலி ஃபீலிங்ஸை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஒழிச்சு வைக்க முடியும், அதை கண்டிப்பாக ஒரு நாள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு தானே ஆகணும். ஒரு வருஷம் கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னொரு 2 வருஷம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ லைஃப் லாங்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, லைஃப் லாங் இந்த ஃபீலிங்கோடய வாழ முடியாதுல்ல. இவர் கண்டிப்பாக வந்து தானே ஆகணும். ஸோ அப்படி நினைக்கும் போது இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்ககிட்ட ஓடி வந்தாலும் இவர் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லை.
ஓகே. ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனால தான் ஓடி வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஏன்னா இவருக்கு எங்கேயுமே நிம்மதி இல்ல. அதனால தான் ஓடி வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர, உண்மையாவே ஒரு நீங்க இவங்க கூட அப்படின்னா இப்ப எந்த எஃபோர்ட்டும் போடுறதுக்கு அவர் ரெடியா இல்ல. இப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் இப்ப டிஸ்டர்பன்ஸா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அந்த எதிர்த்து உங்கள வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியா உங்க கூட வைக்கிறதுக்கு அவர் இப்போதைக்கு இல்ல. பட் அ க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால உங்களுக்கு ஒரு கால், ஒரு மெசேஜ் பண்ணலாம். பட் நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. அது சீரியஸா கிடையாது. சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு அவருக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா இவரோட நமக்கு மாஸ்டர் கார்டு சொல்லும்போது இவரோட கேரக்டரில் ஃபஸ்ட் நமக்கு ஒரு சேஞ்ச் வரணும். இவரோட கேரக்டரில் சேஞ்ச் வந்தால் மட்டும்தான் இவர் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவன் டே கொடுப்பாரு. பட் இவர் வந்து மாஸ்டர்னு சொல்லும்போது இவரோட கேரக்டர் இன்னும் சேஞ்ச் ஆகலை. உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது, நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் புரியுது, உங்களோட வேல்யூ புரியுது, எல்லாம் புரியுது, நீங்கள் இம்பார்ட்டன்ட் தெரியுது. பட் இவருக்கு கேரக்டர் அப்படி தான் இருக்குது. இவருக்கு கேரக்டரில் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இவர் வந்து மறுபடியும் கரெக்டாக நிற்பார். ஓகே, இவர் இப்போ இவர் ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்குது. இவர் ஹீல் ஆகிட்டு இல்லை. பட் இவருக்கு இப்போ தான் ரியலைசேஷன் வருது. ஸோ இவர் ப்ராப்பராக ஹீல் ஆகிட்டு இல்லை. இவர் ப்ராப்பராக ஹீல் ஆனால் மட்டும்தான் உங்கள் கூட வந்து இவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க வருவாங்க, வந்து கொஞ்சம் ஓகே ஆனது மறுபடியும் உங்களை விட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு காலோ மெசேஜோ வந்தாச்சுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இவங்க வந்துட்டாங்களே, ஓகே நம்ம லவ் பண்ணுற பர்சன் வந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். ஏன்னா இவங்க ப்ராப்பராக ஹீல் ஆகலை. இவங்க ஹீலிங் பீரியட் கடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ வந்தாலும் இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். பட் இவங்க அந்தளவுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். இவங்க சம்டைம் போனாலும் போயிடுவாங்க. பட் இவங்க ப்ராப்பராக ஹீல் ஆன பிறகு இவங்க வந்தாங்கன்னு நிற்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இவங்க வரக்கூடிய டைமில் நீங்கள் பாருங்கள், இந்த போஸ்டரோட கேரக்டரில் ஒரு சேஞ்ச் வரணும். இவர் மாஸ்டராகவே நான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு. இவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மறுபடியும் ப்ராப்ளம் வரும். இவர் கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். இவருக்கு ஒரு மாற்றம் வரணும். வந்தால் மட்டும்தான் இவர் வந்து கரெக்டாக நிற்பாங்க. ஸோ கேரக்டரில் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பாருங்கள். கேரக்டரில் சேஞ்ச் ஆனால் மட்டும் ஏற்றுக்கோங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் கூட விட்டு பிடிங்க. ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்ட் ஆகினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.